நிதி சுதந்திரம் நம்மள பல பேரோட ஒரு பெரிய கனவு இல்லையா? ஆனா அந்த கனவை அடையறதுக்கு ஒரு தெளிவான பாதை இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு நாம உங்க நிதி சுதந்திர பயணத்துக்கான ஒரு உறுதியான படிப்படியான வழிகாட்டிய பத்தி தான் பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. நீங்க நினைச்சதை விட பல வருஷங்களுக்கு முன்னாடியே வேலையில இருந்து ஓய்வு பெற்று உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ முடிஞ்சா எப்படி இருக்கும்? இந்த ஒரு கேள்விதான் ஃபயர்னு சொல்ற ஒரு பெரிய இயக்கத்துக்கே ஆதாரம். ஃபயர்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லி, அதாவது நிதி சுதந்திரம் அடைஞ்சு சீக்கிரமாவே ரிட்டையர் ஆறுது. இது உங்க வாழ்க்கையில இன்னும் அதிக சுதந்திரத்தையும் குறைவான பணக்கவலையும் கொண்டு வரும். சரி, இந்த கனவை எப்படி நிஜமாக்குறது? அதை 5 படிகளா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல சுதந்திரம்னா என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். ரெண்டாவது, உங்க நிதிக்கு ஒரு வலுவான அடித்தளம் போட போறோம். மூணாவது, உங்க செல்வத்தை எப்படி வேகமா பெருக்கிறதுன்னு பார்ப்போம். நாலாவதா, உங்களுக்கு போதும்னு சொல்ற அந்த தொகை என்னன்னு கணக்கிட போறோம். கடைசியா, உங்க முதலீடுகளை வச்சே எப்படி வாழ்றதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். சரி, முதல் படிக்குள்ள போலாம். அதுதான் சுதந்திரம் அப்படிங்கிற கனவு. ஃபயர் இயக்கம்ங்கிறது வெறும் பணத்தை சேமிக்கிற திட்டம் மட்டும் கிடையாது. அது ஒரு வாழ்க்கை முறை. அதாவது 65 வயசு வரைக்கும் வேலைக்காக காத்திருக்காம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஓய்வு பெறணும்னா ரொம்ப தீவிரமா சேமிச்சு புத்திசாலித்தனமா முதலீடு செய்யணும். அதுதான் இதோட நோக்கம். அப்போ நிதி சுதந்திரம்னா என்ன? அது வேலையை விடுறது மட்டும் அல்ல, அது ஒரு முக்கியமான திருப்பு முனை. எந்த கட்டத்துல உங்க முதலீடுகள்ல இருந்தே உங்க மாச செலவுக்கு தேவையான பணம் வர ஆரம்பிக்குதோ அப்போ நீங்க உங்க சம்பளத்தை நம்பி இருக்க தேவையில்ல. அந்த ஒரு நிலைமை தான் நிதி சுதந்திரம். அப்போதான் நீங்க உங்க வாழ்க்கைய உங்க இஷ்டப்படி வாழறதுக்கான உண்மையான சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 2வது பகுதிக்கு வருவோம். உங்க அடித்தளத்தை உருவாக்குறது. ஒரு பெரிய பில்டிங் கட்டணும்னா அதுக்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி தான் செல்வத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம கண்டிப்பா செஞ்சே ஆக வேண்டிய சில முக்கியமான முதல் படிகள் இருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். இந்த 3 படிகள் தான் உங்க நிதி வாழ்க்கையோட திறவுகோல்னே சொல்லலாம். முதல்ல உங்க பணம் எங்க போகுதுன்னு ட்ராக் பண்ணுங்க. ரெண்டாவது, உங்களுக்கு உண்மையிலே சந்தோஷம் தர விஷயங்களுக்கு மட்டும் செலவு பண்ற மாதிரி ஒரு பட்ஜெட் போடுங்க. மூணாவது, உங்க முன்னேற்றத்தையே தடுக்கிற அதிக வட்டி கடன்களை முதல்ல ஒழிச்சு கட்டுங்க. இந்த 3ம் உங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டா நீங்க சரியான பாதையில போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். கடனை அடைக்க 2 பிரபலமான வழிகள் இருக்கு. ஒன்னு அவலாஞ்ச் முறை. இதுல எந்த கடனுக்கு வட்டி அதிகமோ அதை முதல்ல முடிப்பீங்க. இதனால நீங்க வட்டிக்கு கட்டுற நிறைய பணத்தை மிச்சப்படுத்தலாம். இன்னொன்னு ஸ்னோபால் முறை. இதுல சின்ன சின்ன கடன்களை முதல்ல அடைப்பீங்க. அப்படி செய்யும் போது ஒவ்வொரு கடனும் முடியும் போது உங்களுக்கு ஒரு மனதைரியமும் வேகமும் கிடைக்கும். அதாவது ஒன்னு கணக்குப்படி உங்களுக்கு லாபம் தரும், இன்னொன்னு மனசுக்கு ஒரு தெம்ப கொடுக்கும். பவுண்டேஷன் நல்ல ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த கட்டம் நம்ம செல்வத்தை வேகமா பெருக்கிறது. 3வது பகுதி உங்க பணத்தை எப்படி உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறதுன்னு பார்ப்போம். இங்க நாம சேமிப்பு மற்றும் முதலீட்டோட அடிப்படைகள்ல கவனம் செலுத்தலாம். இது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பழக்கம். உங்களுக்கு நீங்களே முதல்ல பணம் செலுத்துறது. என்னது அது? அதாவது மாச சம்பளம் வந்தோடனே வீட்டு வாடகை, கரண்ட் பில்லுன்னு மத்த செலவுகளை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட தொகையை நேரா உங்க சேமிப்பு இல்லைன்னா முதலீட்டு கணக்குக்கு மாத்திருங்க. இது உங்க நிதி இலக்குகளை எப்பவுமே முன்னுரிமையில வைக்கும். சரி, எவ்வளவு முதலீடு செய்யணும்? கலிபோர்னியா நிதி பாதுகாப்பு துறை என்ன சொல்லுதுன்னா, உங்க வருடாந்திர வருமானத்துல குறைஞ்சது 10லேருந்து 15% முதலீடு பண்றது ஒரு நல்ல தொடக்கம். நீங்க தொடர்ந்து இப்படி செய்யும்போது கூட்டு வட்டியோட சக்தி உங்க செல்வத்தை நீங்க நினைக்கிறத விட வேகமா பெருக்கும். ஆனா இங்க ஒரு எச்சரிக்கை இருக்கு. டாக்டர் ஜிம் டேல் சொல்ற மாதிரி, ஒரு முதலீடு வெறும் 5% தான் ரிட்டர்ன் தரும். ஆனா நீங்க 15% வரும்னு எதிர்பார்த்தா உங்க இலக்கை அடைய தேவையான பணத்தை நீங்க சேமிக்கவே மாட்டீங்க. அதனால உங்க முதலீடுகள் எவ்வளவு வருமானம் தருங்கிறதுல ஒரு யதார்த்தமான எதிர்பார்ப்பு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்க பணத்தை முதலீடு செய்ய நிறைய வழிகள் இருக்கு. உங்க கம்பெனி தர்ற 401k மாதிரியான ஓய்வூதிய திட்டங்கள், வரி சலுகைக்காக நீங்களே ஆரம்பிக்கிற IRA கணக்குகள், இல்லனா பங்குகள், பத்திரங்களை நேரடியா வாங்குறதுக்கான புரோக்கரேஜ் கணக்குகள்னு பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரி, இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வர்றோம். 4வது பகுதி. உங்களுக்கு போதும்னு சொல்ற அந்த மேஜிக் நம்பர் என்ன? ரிட்டையர்மெண்ட்டுங்கிற ஒரு பொதுவான இலக்க ஒரு தெளிவான கணக்கிடக்கூடிய எண்ணை எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தான் இந்த 4% விதி உதவுது. இது ஓய்வூதிய திட்டமிடல்ல ஒரு பிரபலமான வழிகாட்டி. சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க ரிட்டையர் ஆகும்போது உங்ககிட்ட இருக்கிற மொத்த சேமிப்புல இருந்து முதல் வருஷம் 4% நீங்க செலவுக்கு எடுக்கலாம். அதுக்கப்புறம் வர்ற வருஷங்கள்ல பணவீக்கத்துக்கு ஏத்த மாதிரி அந்த தொகையை சரி செய்துக்கிட்டா உங்க பணம் குறைஞ்சது 30 வருஷத்துக்கு நீடிக்கும்னு இது சொல்லுது. அப்போ உங்களுக்கான அந்த எண்ணை நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது?
இத கணக்கிடுறது ரொம்பவே சுலபம். ஆச்சரியப்படுவீங்க. 2 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, நீங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் 1 வருஷம் வாழறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்னு கணக்கிடுங்க. ஸ்டெப் 2, அந்த தொகையை அப்படியே 25ஆல பெருக்குங்க. ஏன் 25? ஏன்னா 4%ங்கிறது 100ல 4 பங்கு. 100 4ஆல வகுத்தா 25 வரும். இது அந்த 4% விதியோட ஒரு சிம்பிள் ஃபார்முலா. அவ்வளவுதாங்க. இந்த கணக்குல வர்ற விடைதான் உங்க ஃபயர் எண். இதுதான் நீங்க உங்க நிதி சுதந்திரத்தை அடையறதுக்கு குறிவைக்க வேண்டிய இலக்குத் தொகை. ஆனா இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கணும். இந்த 4% விதி பல வருஷங்களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு நிலைமை வேற. நம்மளோட ஆயுட்காலம் அதிகரிச்சிருக்கு, சந்தை நிலவரங்களும் மாறிடுச்சு. அதனால இந்த விதிய ஒரு கல்வெட்டு மாதிரி பார்க்காம ஒரு வழிகாட்டியா மட்டும் பயன்படுத்துறது தான் புத்திசாலித்தனம். உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இதை மாத்திக்க தயாரா இருக்கணும். கடைசியா 5வது பகுதிக்கு வந்துட்டோம். உங்க முதலீடுகள்ல வாழ்றது. நிதி சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சேர்த்த பணத்தை எப்படி புத்திசாலித்தனமா பயன்படுத்துறதுன்னு இப்ப பாட்டலாம். சரி, உங்க சேமிப்புல இருந்து பணத்தை எப்படி எடுக்கிறது? இதுக்கு 3 முக்கிய வழிகள் இருக்கு. முதல் வழி, உங்க முதலீடுகள்ல இருந்து வர்ற வட்டியையும் டிவிடெண்டுகளையும் மட்டும் செலவு பண்றது. இது ரொம்பவே பாதுகாப்பானது. 2வது, நாம ஏற்கனவே பார்த்த 4% விதியை பயன்படுத்துறது. இது ரொம்ப எளிமையானது. 3வது, உங்க தேவைக்கும் சந்தை நிலவரத்துக்கும் ஏத்த மாதிரி பணத்தை எடுக்கிறது. இது உங்களுக்கு நெகிழ்வுத்தன்மையை கொடுக்கும். பாதுகாப்பு, எளிமை, நெகிழ்வுத்தன்மை, இந்த 3ல உங்களுக்கு எது முக்கியமோ அதை வச்சு உங்க வழியை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ஆக, இந்த முழு நிதி பயணத்தோட இறுதியில நாம நிக்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இதுதான். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு உங்க சுதந்திரத்தை உருவாக்கிட்டீங்க. அதை எப்படி செலவிட போறீங்க? உங்க நேரத்தை, உங்க சக்திய, உங்க பணத்தை எதுக்காக பயன்படுத்த போறீங்க? இந்த கேள்விக்கான விடைதான் இந்த பயணத்தோட உண்மையான பரிசு.